ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு டார்க் ஹியூமர் லவ்விங் பர்சன்னா, ஒரு டேங்க் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு சீரியஸ்னஸ்லாம் வந்துட்டு ஒரு மேட்டரே கிடையாது, நீஷே கிடையாது. படத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கே லாஜிக் மிஸ் ஆகுது, இங்கே எப்படிடா கண்டினியூட்டி இருக்குது, இங்கே ஃப்ரேம்ஸ் நல்லா இல்லை, இந்த டைலாக்லாம் ரொம்ப அப்யூசிவாக இருக்குது, ஐயோ இவன் என்ன ரிலீஜியனெல்லாம் கலாச்சி பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜோனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் ட்ரை பண்ணாதீங்க. பட் ஆப்போசிட்டாக இப்போ இருக்கிற அந்த 2K ஆடியன்ஸுங்கிறான்ல, அவன் தான் வந்து டிட்டர்மினே பண்ணுறான் ஒரு படம் ஓடணுமா ஓடக்கூடாதாங்கிறது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து டிராகனுக்குலாம் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க, சிங்கிள் லேண்டில் 2K ஆடியன்ஸ் வந்து அதை ஹிட்டாக்கி விட்டான். ஸோ அந்த மாதிரி வந்து 2K ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நிறையா கனெக்ட் ஆகும்னு தோணுது. அண்ட் பர்டிகுலராக இந்த புல்லிங்கோ ஆடியன்ஸ்னு சொல்லி அது வேறு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து எல்லா செக்டர் ஆஃப் ரிவ்யூவர்ஸு அண்ட் ஆன்லைன் நடக்கிற இந்த கலாய்கள்லாம் வந்து நிறையா உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஐ திங்க் டேரக்டர் வந்து நிறையா ட்விட்டர் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் இருக்கிற எல்லா ஜோக்ஸையும் நோட் பண்ணி போட்டு கிழிச்சு தாடிச்சிட்டாரு. அண்ட் லுல்லு சபா உங்களுக்கு பிடிக்கும், நான் வந்துட்டு இந்த விஜய் டிவியில் எத்தனை வாட்டி லுல்லு சபா போட்டாலும் பார்ப்பேன் அப்படின்னா, நீங்கள் 150 ரூபாவை எடுத்துகிட்டு போய் உடனே இந்த திலுக்கு துட்டு படம் பார்த்துருங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஃபன்னும் அங்கே காத்துட்ருக்கு. யாரெல்லாம் எப்படிலாம் கலாய்க்கணுமோ அப்படி கலாய்ச்சிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு குட்டி ஸ்பாய்லர் தான், இந்த படத்தில் அத்தனை பாட்டுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. உயிரின் உயிரை நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜிவிஎம் எல்லாம் ஓட விட்டுருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் காலில் தானே வாழ்வீங்க, இன்றைக்கி என்ன கையில் வாழ்கிறீங்கலாம் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜிவிஎம்மை வச்சு ஜிவிஎம்ஏ கலாய்க்கிறது, செல்வராகவனை வச்சு செல்வராகவன் படத்தையே கலாய்க்கிறதுங்கிற மாதிரி மேட்டரில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன். நான் ஜாலியாக வந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்கு தான் ஒரு படத்துக்கு போனோம் இந்த வீக்கெண்டுக்குனா நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய படம். இதில் வந்து ப்ரோட்டகனிஸ்ட் சந்தானம் சார் வந்துட்டு ரிவ்யூராக வந்திருக்காரு. ஸோ இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு ரிவ்யூ பண்ணும்போதே அந்த படத்தில் வந்த கலாய்கள் தான் என் மனசுக்கெலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க ரிவ்யூவர்ஸ்லாம், பாரபட்சமே பார்க்காம வந்து நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. அண்ட் சில பேர்லாம் வருது, எதுவும் நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம நண்பர்கள்லாம் வீடியோ பார்க்குறதுனால அவங்கள பகச்சிக்க முடியாது. ஸோ அவங்களெல்லாம் போட்டு நல்லா மஜாவாக வச்சு செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு அந்த ஹோல் நான் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எனக்குள்ளே நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்ன கன்ஃபியூஷன்னா, டேரக்டர் நிஜமாகவே ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எதையாவது ஒரு கொக்கைன் மோடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எங்கெங்கேயோ போகுது கதை. ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு. பட் இதை ஒரு லுல்லு சபா வீடியோவாக இந்த படத்தை நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லுல்லு சபாவில் ஸ்பூஃப் நடக்கும், தேவர் மகன் ஸ்பூஃப் நடக்கும், அதில் சம்மந்தமே இல்லாமல் 4-5 கேரக்டர் எங்கள் விரும்மாண்டிலேருந்து வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எங்கெங்கேயோ மல்டிவர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது, யாரையோ கொண்டு வராங்க. கௌதம் மேனன் சார் பார்க்குறேன், ஏன்னா சார் வந்து ரொம்ப லைக் நம்ம ஒரு கிளாஸாக பார்த்த மனுஷனை அந்த அந்த இமேஜே உடச்சிட்டாங்க. ஒரு டார்க் ஹியூமர் ஸ்பேஸில் தான் அவரை வந்து எப்படி நடிக்க வச்சுருப்பாங்க. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஜிகிர்தண்டா படம் நம்ம பார்த்துருப்போம், அதில் வந்து அந்த அசால் சேதுங்கிற கேரக்டர் வந்து ஒரு மாசான கேரக்டராக இருப்பான். சித்தார்த் சார் நடிக்க வைக்கும்போது அவனை வந்து ஒரு மாதிரி நடிக்க வச்சுட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவன் காமெடியாக தெரியும், எல்லோரும் சிரிப்பாங்க கைத்தட்டி. அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கானே தெரில, தலைவன் வெறப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான், இங்கே பார்க்கும்போது எல்லாம் விசில் அடித்து சிரிக்கிறாங்க. அந்த ஹோல் வந்து டேரக்டர் பிரேமோட வந்துட்டு அவரோட இன்டென்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் அதுதான் வந்து அவுட்புட்டில் வரும்னு இவர் நம்ம ஜிவிஎம் நினச்சாரன்னு தெரில. ஸோ டிரெக்டர் கௌதம் வாசுதேவ் மேனனை தாண்டி இன்னொரு ஒரு பர்சன் யாருன்னா செல்வராகவன் அவர்கள். அவர் அந்த ஹிட்ச்காக் அப்படிங்கிற அவர் தான் வந்துட்டு, நான் எதுவும் ஸ்பாயிலர் சொல்ல விரும்பலை, பட் அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவர் தான் டேரக்டர்களுக்கெல்லாம் டேரக்டர் மாதிரி இந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு படத்துலேயே உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, யாரை வேணால் கேஸ்ட் பண்ணிடலாம் சார். ஆனால் வந்துட்டு செல்வராகவன், ஜிவிஎம் இவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்தபோது ஒரு 7G ரெயின்போ காலனி ஆகட்டும், புதுப்பேட்டை ஆகட்டும், ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடு கேரக்டராக இருப்பார் போல். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்க வேட்டையாடு விளையாடு, ராகவன் ஐபிஎஸ்ன்னு இப்படி காப்பெல்லாம் கையில் முறுக்கிட்டு வந்த அன்பு செலியன் அப்படிங்கிற ரோல்லாம் எழுதின நம்ம ஜிவிஎம் சார், இவங்க 2 பேரையும் வச்சு டார்க் ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் பண்ண பார்த்துருக்காங்க. அந்த ஐடியா வந்து ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தாலும் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்துட்டு நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி ரிவ்யூஸ் போடும்போதும் சரி, இந்த படத்துலேயே கலாச்சிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே லாஜிக் பார்த்து பேசுகிறவங்க. ஸோ அது ஒரு கம்ப்ளீட் நான்சென்ஸ் நோ பிரெய்னர் ஃபிலிமாக இருந்தாலுமே அதில் கூட லாஜிக் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு என்னால் கமெண்ட் பண்ண முடியல. அண்ட் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன தான் ஒரு ஜாலியான ஒரு ஸ்லோவான ஒரு ஃப்ரேமிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து லேண்ட் பண்ணியிருந்தாலும், டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு டைரியை பற்றி அதோட சேஸ் நடக்குது, கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி காமெடி ஆஃப் எரர்ஸ் இருக்குது. அந்த டைரியை வச்சே வந்து அந்த ஒரு மணி நேரம் ஒரு 90 மினிட்ஸ் கடத்திட்டாங்க.
அது வந்து கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு காமெடி இப்போ A1 படம் ஆகட்டும், வடக்குப்பட்டி ராமசாமி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி படங்களில் வந்து சந்தானம்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் ஆஃப் ஹியூமர் போட முடியறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். பட் இந்த இடத்துல கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருந்ததுனால எதை வந்து ரசிக்கிறது எதை ரசிக்க முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து நிழல்கள் ரவி சார் அவரை வச்சு ஒரு ஹியூமர் பண்ணியிருக்காங்க. தலைவன் வந்துட்டு இப்போ எல்லா கம்ப்ளீட்டாகவே ஹியூமர் ஜோனுக்கு போயிட்டா. அப்படி கேஜிஎஃப்பில் அப்படி மாசாக வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்த ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு அப்படியே டார்க் ஹியூமர் இங்கேயும் மாற்றிருக்காங்க. அண்ட் மியூசிக்குமே வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து மியூசிக்கை வச்சே விளையாடிருக்காங்க. இந்த மியூசிக் வருது அப்போ பேய் வருது, இந்த மியூசிக் வருது அப்போ மர்டரர் வரான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து போட்டு பண்ணது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபன் ஹாரர் ஃபிலிமாக வந்துட்டு வலம் வந்திருக்கு இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு சீக்வல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படத்துலேயே முடிச்சிருக்காங்க. அண்டு அதை தாண்டி வந்து இந்த படத்தோட பேச்சு பொருளானது வந்து அந்த கிசா அப்படிங்கிற ஒரு சாங்கு, அதில் வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி லைன்ஸ் வந்துச்சு. அதுக்காக 100 கோடி அப்படிங்கிற மாதிரி நிறையா கான்ட்ரவர்சி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக என்ன மேட்ருன்னு நமக்கு வந்து இன்டெப்த் தெரில பிஹைண்ட் த சீன்ஸு. ஸோ இது இந்த படத்தில் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு என்ட்ரி சாங்காக இருந்திருக்கும், இல்லைனா வந்து என் கிரெடிட்ஸில் இருக்கிற சாங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு இந்த படத்தில் இருந்திருந்தாலும் இல்லைனாலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காது. படத்தில் அதை எடிட்டேபிளில் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமும் படம் அதே ஃப்ளோவில் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை பண்ணி நீங்கள் அடிஷ்னல் ப்ரமோஷன் தான் கொடுத்துருக்கீங்களே தவிர்த்து. ஸோ நடிகர் சந்தானம் பற்றி நம்ம பேசும்போது ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த ரீசன்ட் ரிவ்யூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் ஏன் சூரி மாதிரியோ இல்லைனா மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி காமெடியன்லேருந்து டேர்ன்டு இப்போ வடிவேல் சார் வந்துட்டு ஒரு 2 படம் சீரியஸான படங்கள் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஏன் வந்து காமெடி டேர்ன்டு ஒரு சீரியஸான ஸ்டாராக மாறலை அப்படின்னா அது என்னோடய ஃபோட்டோ இல்லை. எவ்வளோ படங்கள் நான் அழுது நடிக்கிறது, ஒரு படம் நடிக்கலாம் அதுக்கு மேலே நடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருந்தார். அவரோட கம்ப்ளீட்டாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நம்ம வந்து எதிர்பார்த்த சந்தானம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த இனிஷியல் ஒரு 3-4 படம் அவர் ஆரம்பிக்கும் போது இனிமேல் அப்படி தான் A1 மாதிரி படங்கள் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து வந்து அவர் ஒரு ஆல்மோஸ்ட் 10-15 படம் வந்து பண்ணிட்டார். அது வந்து நிறையா ஒர்க் அவுட் ஆகலை. தில்லுக்கு துட்டு ஃபஸ்ட் பார்ட்டியாக நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வர சீக்வல்ஸ்லாம் வந்துட்டு இந்த இஃப் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. சில சீன்ஸ் வந்து நல்ல சிரிப்பு வந்துச்சு, சில சீன்ஸ் நல்ல சிரிப்பு வரல. அண்டு இந்த படத்துலலாம் வந்துட்டு நிறைய இடத்துல ப்ரோ 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 அப்படின்னு சொல்லி புல்லிங்கோ ஆக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை ராஜேந்திரனோட சில சீன்ஸ் பண்ணுறாரு. முதல் ஹாஃபில் வந்து அது டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக ஆகிறதுனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே. ஏன்னா வந்து நம்ம ஒரு வல்லவன் டைம்ஸில் ஒரு பொல்லாதவன் டைம்ஸில் பார்த்த சந்தானமே டிஃப்ரெண்ட்டான சந்தானம். அவர் சூப்பர் ஸ்டாரே கலாச்சி லிங்கா படத்துலலாம் பண்ணி மாஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இப்போ திருப்பி எஸ்டிஆரோட ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அந்த மாதிரி ஒரு சந்தானம் எனக்கு வேணும். ஜாலியாக எல்லாரையும் போட்டு கலாய்க்கிற மாதிரி ஒரு சந்தானம் வேணும். இந்த ஹீரோயிசம்குள்ளே போனதுனால அதில் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் மாற்றி பண்ணியிருந்தாலுமே அது ஒரு ஃபுல் மீல்ஸாக இல்லை, அங்கங்கே வந்துட்டு பிட்டு பிட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சந்தானம் சார் ஒரு ஃபுல் டைம் ஒரு ஹீரோவோட சேர்ந்து இப்போ வானம் படத்தில் நீங்கள் பண்ண காமெடி மாதிரி அந்த காம்பினேஷனான காமெடி பண்ணுங்கள். நாங்கள்லாம் வந்து பைத்தியம் மாதிரி வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். நான் ஜாலியாக வந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்கு தான் ஒரு படத்துக்கு போனோம் இந்த வீக்கெண்டுக்குனா நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய படம் டிடி நெக்ஸ்ட் லெவல்.